ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். வேதத்தை எப்படி காட்சியாக பார்க்கணுன்றதை விட வேதத்தை ஏன் நம் காட்சியாக பார்க்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். ஏன்னா அக்யூரசி, நம்ம பைபிளை நம்ம பார்க்கும்போது அதனுடைய அக்யூரசி நமக்கு இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை நுணுக்கமா பார்க்கறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வேதம் ஒரு கண்ணாடி, ஸ்பிரிச்சுவல் மிரர். அது நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும்னா வேதத்துல உள்ள காரியங்கள் என்ன நடக்குதோ அதை நம்ம வாழ்க்கையில நடக்குது. மோசேயின் வாழ்க்கையில, யோசேப்பின் வாழ்க்கையில, தானியலின் வாழ்க்கையில, எஸ்தரின் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியணும்னா வேதத்தை நம்ம துல்லியமா பார்க்க நம்ம கற்றுக்கொள்ளணும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோசேப்பு. யோசேப்பு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அவருடைய சில மைன்யூட் டீடைல்ஸ், நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்க்காத சில மைன்யூட் டீடைல்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபுல்லா யோசிப்புடைய வாழ்க்கை நம்ம ஃபுல்லா பார்க்க போறது இல்லை. நம்ம அவரை பாத்தீங்கன்னா அவங்க சொப்பனம், 2 சொப்பனம் சொன்னாருன்னு பாக்குறோம். அவர் 17 வயசுல அவர் ஆடு மேய்க்கிறத சூப்பர்வைஸ் பண்ண போறாரு. அவங்க அப்பா சூப்பர்வைஸ் பண்ண அனுப்புறாரு. அவங்க சகோதரர்கள்லாம் ஆடு மேய்க்க போறாங்க, இவரை சூப்பர்வைஸ் பண்ண போறாரு. அந்த மாதிரி டைம்ல 17 வயசுல இவர் 2 சொப்பனம் பார்க்கிறாரு. அந்த 2 சொப்பனத்திலையும் கர்த்தர் தன்னை உயர்த்த போறாருன்றார். முதல்ல அரிக்கட்டுகள்லாம் தன்னை வணங்குதுன்றார். இவருடைய அரிக்கட்டை, மிச்ச அரிக்கட்டெல்லாம் சகோதரர்களுடைய அரிக்கட்டெல்லாம் வணங்குதுன்றாரு. 2வது சொப்பனத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் இவரை வணங்குதுன்றார். அதாவது தாய், தகப்பன், சகோதரர்கள் எல்லாரும் இவரை வணங்குறாங்கன்றார். இவர் இருக்கிறாரு, அவங்க எல்லாரும் வணங்குறாங்க. இதுக்கடையில அவங்க அப்பா ஒரு பலவரன் அங்கியை செஞ்சு கொடுக்குறாரு. அவரை அதிகமாக யோசிப்பை நேசிக்கிறாரு. அதனால என்ன பண்ணாரு, ஒரு பலவரன அங்கியை அவருக்கு செஞ்சு கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப பொறாமப்படுறாங்க சகோதரர்கள். சொப்பனங்களை சொல்லும் போது இன்னும் அதிகமாக பகைக்கிறார்கள்னு பாக்குறோம். பலவரன் அங்கின்றது ஆதியா 37 அதிகாரம் 3வது வசனத்துல இருக்குது. அவர் பலவர்ண அங்கிய அவருக்கு யோசிப்புக்கு யாக்கோபு அவங்க தகப்பன் பண்ணி கொடுக்கும்போது அதனால என்ன பண்றாங்க, இவங்க அடுத்த வசனத்துல 37:4 போட்டிருக்கு, பகைத்தார்கள்னு இருக்குது. அடுத்து சொப்பனத்தை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37 அதிகாரம் 5வது வசனத்துல இருக்குது, சொப்பனத்தின் நிமித்தம் அதிகமாக பகைத்தார்கள் இருக்குது. 37:20 போட்டிருக்கு, கொலை செய்யவும் துணிஞ்சிட்டாங்க. அந்த பகை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அவனை கொலை பண்ணிடலான்னு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா இவரை எ மேன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொப்பனக்காரன் பாரு, இந்த வராமர் சொப்பனக்காரன் அப்படின்னு தான் அவங்க சகோதரர்கள்லாம் இவரை கூப்பிடுறானுங்க, நிக் நேம் வச்சு, பொண்ணு பெயர் வச்சு. என்ன நிக் நேம்னா சொப்பனக்காரன், எ மேன் ஆஃப் ட்ரீம்ஸ். எப்போதுமே சொப்பனம் பார்க்கறவன்ட்டு. அது பாசிட்டிவா சொல்லல, நெகட்டிவா சொல்றாங்க. சோ இதெல்லாம் நமக்கு ப்ராஃபசி இது. ஏன்னா நம்மளையும் இப்படி போல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை இழிவா பார்க்கலாம், நம்மளை நம்ம சரியா நம்மளை ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கலாம். அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாதுன்றதுக்கு தான் இதை நம்ம சொல்றாரு ஆண்டவர். இவர் பாத்தீங்கன்னா முதல்ல சகோதரர்கள் பகைக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க, பகைக்கிறாங்க, கொலை செய்யும் நினைக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா போத்திபார் வீட்டுல அடிமையா இருக்கிறாரு. இவ்வளவு டேலண்டட் பர்சன், ஆனா அங்க போய் சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்காரு. எல்லாரும் எல்லா அடிமையிலும் வேலை பார்க்கறாங்க. ஆனா இவர் மட்டும் வேலை பார்க்கறது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. மிச்சவங்க எல்லாம் எல்லா வேலையும் சக்சஸ்ஃபுல்லா செய்யலைன்றத நம்ம பாக்குறோம். ஆனா ஜோசப்ட்ட மட்டும் என்ன வேலை கொடுத்தாலும் சக்சஸ்ஃபுல்லா செய்யற. அப்ப எஜமானன் போத்திபார் பாக்குறாரு, எதனால இவன் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான், என்ன டிஃபரன்ஸ், யோசேப்புக்கும் மற்ற அடிமைகளுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தா வணங்குகிற தெய்வம் தான். அப்ப இவன் கர்த்தரை வணங்குகிறான், கர்த்தரப்ப இவன் ஜெபத்தை கேட்கிறாரு, இவன் பிரேயர் லைஃப பார்த்திருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் உபவாசம் இருந்தார், ஜெபம் பண்ணினார், பொருத்தனை பண்ணினார்லாம் எதுவுமே இருக்காது. தானியேலுக்கு நம்ம பாக்குறோம், அவர் 21 நாள் உபவாசம் இருந்தார். அப்புறம் ஒரு 70 வாரங்கள்னு எரேமியா எழுதினதுடைய வெளிப்பாட்டுக்காக உபவாசம் இருந்தார். கேப்ரியல் வந்தாரு, கேப்ரியல் தூதன் வெளிப்பாட்டை கொடுத்தான் அப்படின்லாம் பாக்குறோம். அவன் நேபுகாத்நேச்சர் சொப்பனத்துக்காக ஜெபிச்சாரு. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவோடு சேர்ந்து
ஜெபிச்சாரு, அப்பதான் அந்த சொப்பனத்துக்கான வெளிப்பாடு கிடைச்சதுன்னு பாக்குறோம். அவருடைய ஜெப வாழ்க்கையை பாக்குறோம், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன். ஆனா இங்க யோசேப்பு பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம அவர் ஜெபம் பண்ணார், உபவாசம் பண்ணார் இருக்காரு. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. இந்த இதுல பார்க்கும்போது ஏதோ திடீர்னு வந்து இவர் ஏதோ 2 சொப்பனம் பார்த்தாரு, அவங்க சகோதரர்களை அவரை வச்சு பார்த்தாரு, சொன்னாரு. அப்படி எங்கேயோ அப்புறம் பின்னாடி வாழ்க்கையில வந்து பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னாரு. அவர் சிறைச்சாலையில சுயம்பாகி தலைவனுக்கும் அந்த பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கும் இவர் அர்த்தம் சொன்னாருன்னா என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு சொல்லியிருக்க முடியாது. அவர் தினமுமே சொப்பனம் பார்க்கிறாராவும் மற்றவங்க சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றாவும் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியம். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு காரியம் நடக்காது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் இதுல வந்துட்டோம்னா உடனே நம்மளுக்கு பிளெஸிங் எல்லாம் வந்துடும் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, பரலோகத்துடைய நிழல் தான் பூலோகம். இங்க அதுவும் கனெக்டட். பூலோகம் பரலோகம் கனெக்டட், ஹெவனும் எர்த்தும் கனெக்டட். இங்க எப்படி சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அதே போலதான் ஸ்பிரிச்சுவல் ரேம்லையும். ஆனா அங்க வந்து கிடைக்கக்கூடிய பலன் வந்து மிகுதியாக இருக்கும். அது வேற விதமா இருக்கும். இங்க வந்து நீங்க நெல்லை விதைச்சீங்கன்னா நெல்லை தான் அறுக்க முடியும், கம்பை விதைச்சீங்கன்னா கம்பத்தான் அறுக்க முடியும், சோளத்தை விதைச்சீங்கன்னா சோளத்தை தான் அறுக்க முடியும். ஆனா அங்க அப்படி இல்லை. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க கம்பை விதைச்சீங்கன்னா கம்ப இல்ல, சமாதானத்தை அறுப்பீங்க, சமாதானத்தை அறுப்பீங்க, சந்தோஷத்தை அறுப்பீங்க. அது 30ஆக 60ஆக 100ஆக அறுப்பீங்க. அதுதான் ஆசீர்வாதம்ன்றது. அங்க சுகத்தை அறுப்பீங்க. இங்க நீங்க பணத்தை விதைப்பீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துல, ஆனா சுகத்தை அற்புதத்தை அறுப்பீங்க. அதான் ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ரகசியம் அதுதான். அப்ப இவர் திடீர்னு ஏதோ யோசேப்பு டக்குன்னு ஏதோ ரேரா எப்பயோ இருக்க சொப்பனம் யாரோ சொன்ன உடனே அதுக்கு அப்படி அர்த்தம் சொல்றவர் இருந்திருக்க மாட்டார். அதுவும் கவனிச்சீங்கன்னா அந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாக்கை தலைவனும் சொப்பனம் சொன்ன உடனே சரி நம்ம ஜெபிக்கலாம், எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லல. அவரு உடனே சொல்றாரு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு ஆண்டவரோட. எப்பொழுதுமே அவர் ஜபிக்கிறவரா இருந்திருக்காரு. அதனாலதான் உடனே சொல்றாரு. எப்பொழுதுமே ஆண்டவரோட ஒரு கான்வர்சேஷன் ஒரு இருந்திருக்குது. பார்வோன் சொப்பனம் சொல்லும் போதும் நான் போய் ஒரு வாரம் இல்ல ஒரு 3 days நான் போய் நான் வந்து ஜபிக்கிறேன், என் கர்த்தர்ட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லல. இவர் அந்த ஸ்பாட்லயே பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றார். அப்ப இங்க முக்கியமா நம்ம பாக்குறது டே டு டே லைஃப் தான் நம்ம பாக்குறது. விஷுவலைஸ் why we have to visualize the பைபிள்னா டே டு டே லைஃப்ல என்ன நடந்திருக்குன்றதான். அப்ப இங்க என்ன பாக்குறோம்னா யோசேப்பு தினமும் ஜெபிக்கிறவரா இருந்திருக்காரு, தினமும் சொப்பனம் காண்கிறவராகவும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றா இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்தால் ஒழிய ஆன் ஸ்பாட்ல நீங்க சொல்ல முடியாது. ஆன் ஸ்பாட்ல சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? பார்வோன் இருக்கிறாரு, எல்லாம் சுயம்பாகை பானபாத்திரக்காரன் இருக்கான். இவங்க சொப்பனம் சொன்ன உடனேயே யோசேப்பு சொல்றாருன்னா அந்த மூமெண்ட்ல ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறார். அதான் முக்கியம். ஆண்டவர் அந்த மூமெண்ட்ல பேசுறார். அதனாலதான் அவர் சொல்றாரு. இல்லைன்னா சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோட ஒரு நெருங்கின ஜீவிதத்துல இருந்திருக்கிறார் யோசேப்பு. பாத்தீங்கன்னா அந்த ஆறுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அண்ணாளை பார்த்தோம். அண்ணாளுக்கு வந்து வெளிநாள் டார்ச்சர் பண்றா, சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய ஒரு பரிதாப பார்வை, அதனால சோர்ந்து போயிருந்த அண்ணாளுக்கு ஒரே ஆறுதல் கணவர் எல்கானாதான். அப்படி போல யோசேப்புக்கு யாரு ஆறுதல்னு கேட்டீங்கன்னா அவருடைய 2 சொப்பனங்கள் தான். அந்த ஆதி 37 7 9 வசனத்துல அந்த 2 சொப்பனம் இருக்கு. அந்த அரிக்கட்டு சொப்பனமும் அந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்களா அவரை வணங்குறதும், இந்த 2 சொப்பனங்கள் தான் அவருக்கு ஆறுதல், வேற எதுவும் கிடையாது. இதுதான் தாவீது வந்து பாடுறாரு சங்கீதம் 23ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றுன்றார். அப்ப இவருக்கும் பாத்தீங்கன்னா தனிமை, முழுக்க முழுக்க தனிமையான ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு. அவரு ஒரு தனி மனுஷனா இருக்கிறாரு. இவருக்கு யாருமே ஆறுதல் கிடையாது இவருக்கு.
பாருங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு. ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு இவர் எப்படி பாக்குறோம்? இப்ப நமக்கு தெரியுது பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னு. அப்ப அவர் எப்படி பாக்குறோம்னா, ஒரு பாடுகளை, பொறாமைகளை, அவமானங்களை அனுபவித்த ஒரு பிரதான மந்திரி. இவர் ஏதோ சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படி பிரைம் மினிஸ்டர் ஆயிரல. பல பாடுகளை கடந்து வந்தவர். பொறாமைகள், சகோதரர்களுடைய பொறாமைகள், இவருடைய தாளந்துகளை பார்த்து, இவருடைய கிருபை வரங்களை பார்த்து பொறாமப்படுற சகோதரர்கள், அவமானப்படுத்தப்படுறாரு. கொலை செய்யவும் தயங்கல அவங்க சகோதரர்கள். இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் பார்த்து தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அதனால நம்ம ஒரு ஈஸி கோயிங்கா நம்ம மேல வந்துடலாம்னு நினைக்க கூடாது. அப்படி ஒரு கால் நடக்காது. ஆண்டவர் நம்மள ஒரு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி நடத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல சாலமோனுக்கு சொல்றாரு. அந்த தாவீது அவங்க அப்பாட்ட சொல்றாரு, உன் மகன் சாலமோன் யுத்தம் இருக்காது அவனுக்கு, ஆலயத்தை கட்டுற விஷயத்துல சொல்றாரு. தாவீது ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுறாரு ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ நிறைய யுத்தத்துக்கு போயிருக்க, நிறைய பேரை நீ கொலை செஞ்சிருக்கிற, அவங்க ரத்தத்தை சிந்திருக்க, அதனால ஒன்ன வச்சு நான் அந்த ஆலயத்தை கட்ட மாட்டேன். அந்த ஆலயத்தை கட்டுற ஐடியாவே ஆண்டவருக்கு இல்லை. ஆனா இவர் நினைச்சது நல்லதுன்ற, நீ நினைச்சது நல்ல இது. ஏன்னா நம்ம ஒரு கூடாரத்துலதான் ஒரு டிராவல் ஆகிக்கிட்டு இருக்காரு. அந்த உடன்படிக்கை பெட்டி, கர்த்தர் ஒரு கூடாரத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டியில தான் அவருடைய கற்பனைகள் போய்கிட்டு இருக்குது. அப்படிதான் டிராவல் ஆகிட்டு இருக்காரு. இனிமே நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு ஆலயம் கட்டுங்க உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதுக்கு அப்படின்ட்டாரு. அந்த 10 கற்பனைகளை வைத்து அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கிறாங்க. அதுக்கு ஆசரிப்பு கூடாரம் பண்றாங்க. இப்படிதான் இருந்துச்சு அந்த ஆசரிப்பு கூடாரம். அப்படி கேம்ப் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டேபர்னக்கல் டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். தாவீது ஒரு ஆழ்க்கை கட்டலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, இல்ல, உன் மகன் சாலமோனை கொண்டு கட்டுவேன், ஏன்னா அவன் யுத்தம் இல்லாம இருப்பான்றாரு. சாலமோனுக்கு யுத்தம் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா அநேக பாடுகள். அவருடைய ஞானத்தை உபயோகித்து, அவர் ஞானத்தை வச்சு யோசிக்கிறார். அநேக காரியங்களை வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்து அதை பார்க்கலாம். நம்ம பிரசங்கி புஸ்தகத்தை முழுக்க பார்க்கலாம். பிரசங்கி புஸ்தகம் முழுக்க அற்புதமான புஸ்தகம் அது. அந்த 12 அதிகாரத்துக்குள்ள அவ்வளவு வாழ்க்கையிலோட அவ்வளவு காரியங்கள் இருக்கு. அதுல நிறைய தெரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு அந்த லைஃப்ல ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல என்ன நடக்குதுன்றத. அப்ப அந்த இது பாத்தீங்கன்னா, அவரு பிசிக்கலா சரீர ரீதியாக பாடுகள் கிடையாது. ஆனா மன ரீதியாக மன உளைச்சலை பார்க்கிறார் சாலமோன். வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்து, ஒருத்தர் அரண்மனையில இருக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு போறான். இன்னொருத்தன் சிறைச்சாலையில கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் பெரிய ராஜாவாயிடுறான். இப்படி தலைகீழாக காரியங்கள் நடக்குது. இது என்ன வினோதம்ன்றார். ஒருத்தனுக்கு யாருமே கிடையாது, மனைவியோ பிள்ளைகளோ கிடையாது, ஒண்டிக்காரனா இருக்கான். ஆனா அவன் சம்பாதிக்கிறான். யாருக்கு சம்பாதிக்கிறானே தெரியல, அவன் சம்பாதிக்கிறான்ற. அதனால சொல்றாரு, மாயை மாயை, எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயையா இருக்குதுன்றார். என்ன அர்த்தம்னா, எதுவுமே ரியலா இல்லைன்றார். உன புதுசா ஒருத்தன் செஞ்சானா அது புதுசு, இது புதுசுன்னு சொல்ல முடியாது, இது நூதனம்னு சொல்ல முடியாது, இது அன்யூஷுவல் சொல்ல முடியாது, அது ஏற்கனவே ஒருத்தன் செஞ்சதுன்றாரு. நிறைய காரியங்கள் இருக்குது. அது அப்ப இதெல்லாம் யோசித்து அவரே ஞானத்தை பெருசா பாக்குறாரு. ஆனா இந்த ஞானத்தினால பிரயோஜனம் இல்லைன்ட்ட. கடைசியில கர்த்தர் தான் எல்லாமேன்றார். கர்த்தருடைய இடத்தை வேற எதுவாலும் நிரப்ப முடியாது, ஆண்டவர் ஆண்டவர் தான்றார். அப்ப மன உளைச்சல் அவருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா கஷ்டத்தின் மத்தியில வந்தவங்க தான். மோசேயா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், எஸ்தரா இருக்கட்டும், ரூத்தா இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், எல்லாருமே கடினமான பாதையில வந்தவங்க தான். யாரும் ஒரு எளிதான பாதையில அப்படி மேல உட்கார்ந்துடல. இது நமக்கு முன் உதாரணம். தீர்க்கதரிசன வார்த்தைகள் இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தமாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். இதனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, யோசிப்பை பொறுத்தவரைய அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வருது. அவசரப்படல, நிதானமா செயல்படுறாரு. அவருக்கு ஒரு டாலரன்ஸ் இருக்கு, பேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, அந்த வாழ்க்கையில அவர் கடந்து வந்த பாதைகள்ல தான். கடைசியில தான் சொல்றாரு, தன் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது கூட மனாசே எப்ராயிம் வைக்கிறார். மனாசேனா என் வருத்தம் யாவையும், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 51, 52 2 வசனங்கள் இருக்கு. என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும்
கர்த்தர் மறக்க பண்ணினார் என்றார். பாருங்க, அது மனாசேன்னு பேருக்குடைய அர்த்தம். ஒரு ஃபர்ஸ்ட் சன்னுக்கு மனாசேன்னு பேர் வைக்காத அர்த்தம் என் வருத்தம் யாவையும். அப்ப அவ்வளவு வருத்தப்பட்டிருக்காரு. என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். அதை மறக்க முடியல அவரால். அவங்களுடைய சகோதரர்கள் பண்ண இவருக்கு எதிரான அந்த பண்ணின காரியங்கள் எல்லாம் கொலை செய்யவும் துணிஞ்சிட்டாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அடிமையா வித்தானுங்க, அடிமையா வித்துட்டானுங்க சொந்த சகோதரனை. எவ்வளவு பகைச்சிருக்காங்க பாருங்க. ஒரே கற்பத்துல பிறந்தவங்க. இதெல்லாம் நமக்கு பாடம். அந்த நிந்தியை மறக்க பண்ணுவார். அந்த மனசை பிறக்க உடனே பாக்குறாரு. அந்த குழந்தைய பார்க்கும்போது இவருக்கு எல்லா வருத்தத்தையும் மறந்துட்டாரு. அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டாரு. அவங்க சகோதரர்கள் பண்ண அத்தனை கொடுமையும் மறந்துட்டார். உடனே என்ன பண்றாரு? மனாசேன்னு பேர் வைக்கிறாரு. அடுத்து எப்ராயிம் பேர் வைக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னை பலுக பண்ணினார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில், நான் எந்த தேசத்துல அடிமையா இருந்தேனோ, கஷ்டப்பட்டேனோ, அதே இடத்துல கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்றார். அதுதான் எப்ராயிம்னு பேர் வைக்கிறார். அப்ப இவர் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு இவர் சகோதரர்களோட இருக்கும்போது அது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். சொப்பனங்களை சொல்றாரு, அவங்க ஏத்துக்கல. இவங்களை எல்லாரும் காட்டிலும் மேலாக தன்னை கர்த்தர் உயர்த்த போறான்னு யோசிப்பு சொல்லும் போது அவங்க அதை ஏத்துக்கொள்ளல. அங்க ஒரு டஃப் லைஃப் டெய்லி நடந்திருக்கும். எல்லாத்தையும் பைபிள் எழுத முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் எழுதுனா பைபிள் கொள்ளாது, வேதம் கொள்ளாது. அவ்வளவு அநேக புஸ்தகங்கள் வரும். அப்ப டெய்லி டே டு டே லைஃப்ல அவர் ஆண்டவரோட கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கார். அந்த சொப்பனத்துக்கெல்லாம் வியார்த்தி பண்ணுகிறார் இருக்காரு. மறைபொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அது ஃபர்ஸ்ட் பார்ட். ஏன் ஃபர்ஸ்ட் பார்ட்னா பிஃபோர் ப்ராஃபஸி. இவருக்கு அந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு முன்னால இந்த காலங்கள். அப்ப அந்த போத்திபார் வீடு, சிறைச்சாலை எல்லாம் வருது. செகண்ட் பார்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை 2 பார்ட்டா பிடிக்கிறேன் நான். ஒண்ணு அட் த டைம் ஆஃப் ப்ராஃபஸி, அடுத்தது ஆஃப்டர் த ப்ராஃபஸி. தீர்க்க தரிசனம் அதாவது அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை பார்வோன்ட்ட சொல்லும் போது என்ன நடந்தது, சொன்ன பிறகு என்ன நடந்தது, அதாவது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரை. ஏன்னா இவர் சொன்னது 7 வருஷம் செழிப்பான காலங்கள் வரும், அப்ப எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிடணும் தானியங்களை. அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து ஒரு 7 வருஷம் கடினமான பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்தை எதிர்கொள்வதற்கான தானியத்தை தான் இந்த 7 வருஷம் செழிப்பான காலத்துல சேர்த்து வைக்கணும்னாரு. அப்ப அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அந்த 7 வருஷம் என்ன மாதிரி இருந்திருக்கும், இதைத்தான் நம்ம மைன்யூட்டா வாட்ச் பண்ணணும். இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும் போது என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, பார்வோன் கேட்கிறார். பார்வோன் சொப்பனம், சாதாரண சொப்பனம் மாதிரி தெரியும் அது உங்களுக்கு. ஒரு சாவியான கதிர்கள் செழிப்பான கொழுமையான கதிர்களை முழுங்கிருச்சு. அடுத்தது ஒரு அவலட்சணமான 7 மாடு நல்ல கொழுமையான மாடுகளை முழுங்கிருச்சு. 7 மாடுகளை முழுங்கிருச்சுன்ட்டு. இது சாதாரணமா தான் இருக்கு. ஆனா யாராலையும் விளக்கம் சொல்ல முடியல. ஞானிகளால, சாஸ்திரிகளால, எந்த ஜோசியக்காரனாலையும் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியல. அப்பதான் யோசிப்பு வரவழைக்கப்படுறான். ஏன்னா அந்த பானபாத்திரக்காரன் அப்பதான் சொல்றான், எனக்கு இப்படி ஒருத்தன் சொன்னான் அங்க ஜெயில இருக்கும்போது, சிறைச்சாலையில இருக்கும்போது, ஒரு எபிரேய பிள்ளையாண்டான்னு சொன்னா அது அப்படியே நடந்துச்சு. என்னை 3 நாள்ல உன்னைய பழைய பதவிக்கு கொண்டாந்துருவாரு ஆண்டவர்னா. என் கூட இருந்த பேக்கருக்கு, சுயம்பாய்க்கு தலைவனுக்கு 3 நாள் உடைய தூக்குல போட்டுருவாங்கன்னு சொன்னா அதே மாதிரி நடந்தது 2 பேருக்கும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுன்றான். இது 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. அதுவும் நம்மளுக்கு ப்ராஃபஸி. உடனே போய் பானபாத்திரக்காரன் போய் ராஜாட்ட சொல்லியிருந்தா யோசிப்பு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டார். அவன் என்ன பண்ணிருப்பாரு, நல்ல ஒரு மூடுல ராஜா இருக்கும்போது சொல்லியிருப்பான் பானபாத்திரக்காரன், இந்த மாதிரி யோசிப்புன்னு ஒருத்தர் இருக்கிறா, அவன் தப்பு பண்ணல, போத்திபார் வீட்டுல பொய் சாட்சி சொல்லி அவனை சிறைச்சாலையில போட்டாங்கன்னு. உடனே ராஜா என்ன பண்ணிருப்பாரு, அவனை அப்படியா கூப்பிட அவனை பாப்போம்னு சொல்லியிருக்க மாட்டாரு. யாரோ ஒருத்தன் ராஜாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ சிறைச்சாலையில இருக்கிறான் அடிமை, ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனை ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிப்பாரு ராஜா, சரி ரிலீஸ் பண்ணுங்கன்னு இருப்பாரு. அவ்வளவுதான். போய் அந்த ஜெயில யாருப்பா யோசிப்பு ரிலீஸ் பண்ணி வச்சு போப்பான்னு இருப்பாங்க. அவ்வளவுதான். இவர் என்ன பண்ணிப்பாரு, நாங்க எங்கேயோ திரும்ப அடிமையாவோ வேலைக்காரனோ போய் இருந்திருப்பார். அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் பாருங்க எப்படி கொடுக்குறாருன்னு, 2 வருஷம் பானபாத்திரக்காரனை மறக்க வச்சிட்டாரு.
2 வருஷத்துக்கு அப்புறம் சரியான ஒரு மூவ்மெண்ட்ல யோசேப்பை பிக்சர்ல கொண்டு வராரு. யோசேப் வந்து நிக்கிறாரு. இப்ப எப்படி யோசிச்சு பாருங்க. ராஜாக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறாரு. இதெல்லாம் நமக்கு ப்ராஃபஸி. ஆண்டவர் வந்து நம்ம சின்சியரா, டெடிகேட்டடா அவர் பாதத்தில் நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா, அவர் வேதத்தை இரவும் பகலும் தியானிச்சோம்னா, அவரோட சத்தியத்தை நல்லா அறிந்து கொண்டீங்கன்னா, அந்த சத்தியத்தை எங்க சொல்லணுமோ உங்க கொண்டாந்து நிறுத்துவார். ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவார். அங்க கொண்டு நிறுத்தும் போது சாதாரண சொப்பனம் தான் அது. பார்வோன் சொன்ன சொப்பனம். ஆனா அவங்க எல்லாம் விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் சொல்ல வர்றது முக்கியமானது இதுதான். அங்க இருக்கிற சாஸ்திரிகள், ஞானிகள் எல்லாருமே அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. ஆனா எதுவுமே அவருக்கு திருப்தியா இல்லை. இதுதான் கர்த்தருடைய ஞானம். கர்த்தருடைய ஞானம் எப்படி செயல்படனா இப்படிதான். நம்ம நினைப்போம் அவரு ஞானிங்க, அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, அவங்க அப்பா பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு, இவர் அந்த அந்த கண்ட்ரில வளர்ந்தவரு, அந்த யூனிவர்சிட்டியில படிச்சவரு அப்படின்லாம் சொல்லுவோம். அவர் நல்ல டேலண்டட் பர்சன், அந்த யூனிவர்சிட்டியில யார் படிக்க முடியுமா அந்த யூனிவர்சிட்டியில படிச்சவர் நினைப்போம். ஆனா ஆண்டவர் வந்து அவரோட நெருங்கி இருக்கிறவங்கள எவ்வளவு தூக்கி கொண்டாடுவான்றதுக்கு தான் இதை காமிக்கிறார். எந்த ஞானிகளாலும் சொல்ல முடியல, ஏன்னா அவர் ஏத்துக்கிடல ராஜா. அதுதான் கர்த்தருடைய ஞானம்ன்றது. யாரு தரிசனம் பார்க்கறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க சொல்றக்கூடிய விளக்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்புடையதா இருக்கணும். இப்ப நான் ஒரு சொப்பனம் பாக்குறேன், யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து அது விளக்கம் சொல்றாங்கன்னா எனக்கு அது கன்வின்சிங்கா இருக்கணும். எனக்கு அது எஸ் இது கரெக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்குள்ள படணும். அது என்னுடைய இன்ட்யூஷன்ல நடக்கிற காரியம், ஏதோ மைண்ட்ல கிடையாது. அதான் கன்விக்ஷன்றது. அதீதமான ஒரு நம்பிக்கை, இதுதான் கரெக்ட் அப்படின்னு வரும். நானும் வந்து ஒரு ஒரு துறையில பிரபலமா இருக்கிறவர். அவர் நல்லா எது பேசணும் ரொம்ப யோசித்து பேசக்கூடியவர், யோசித்து எழுதக்கூடியவர், நல்ல ரைட்டர். அவர்கிட்ட ஒரு நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த பைபிள்ல இந்த இன்சிடென்ட் வந்துச்சு. இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், நீங்க ஏதாவது சொப்பனம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. யோசித்தாரு. இல்ல யாரையாவது கூப்பிடுங்க, நிறைய பேர் கீழே நிறைய வேலை பார்த்தாங்க, அவங்ககிட்ட யாரையாவது கூப்பிட்டு சொப்பனத்தை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு, ரொம்ப நாள் அந்த ஒரு சொப்பனம் கண்டேங்க, அதுக்கு விளக்கம் தெரியலங்க அப்படின்னு அந்த சொப்பனத்தை சொன்னார். அதுக்கு விளக்கம் யாராவது சொல்லுங்க என்ன. அங்க இருக்கிற யாராவது விளக்கம். ஒருத்தர் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த சொப்பனத்துக்கு என்னாரு. ஆனா நான் சொப்பனம் பார்த்தவர் இல்லை அவரு. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, அது கரெக்டா இல்லைன்னு. கடைசியில நான் யாரு கூட பேசிட்டு இருந்தோனோ அவரு வந்து ஒரு விளக்கம் சொன்னார். அவர் எதுவுமே ஞானமா பேசக்கூடியவர், நல்ல அறிவுபூர்வமா புத்திசாலித்தனம் பேசுறவர். அதையே அவர் ஏத்துக்கல, இல்லைன்ட்டார். நான் அதுக்கு அர்த்தம் சொன்னேன், இதுக்கு அர்த்தம் வந்து இதுதான் அப்படின்னா ஆமான்ட்டார். ஆமா இது கரெக்ட்ன்ட்டாரு. அவருக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ். ஏன்னா அது ஒரு அந்த விடை கிடைச்சிருச்சு, அந்த விடுகதைக்கான விடை கிடைச்சிருச்சு. அப்ப இது எப்படின்னு ஆண்டவர் பேசுவாருன்னு. ஆண்டவர் பேசுவாரு. இதை நான் என் புத்திசாலித்தனத்துல சொல்ல முடியாது, இது ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசுவாரு. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்றத முதல்ல கத்துக் கொடுப்பாரு. இது சிம்பாலிக்கா இருக்குது, இதுக்குடைய இது வந்து அடையாளம், இது ஒரு ஊமை மாதிரி. இந்த சிம்பல் வந்ததுன்னா இன்ன அடையாளம், இன்ன கலர் வந்ததுன்னா இன்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. இது நிமிஷத்துல நடக்கும், கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள இது இவ்வளவு நடக்கும், கான்வர்சேஷன் எனக்காகவும் இருக்கும். இப்போ ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறான்றத ஐ ஹியர் காட்ஸ் வாய்ஸ். ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினார், ஆண்டவர் தான் அதை வெளிப்படுத்தினார்ன்றதை அப்படி வெளிப்படுத்த வச்சார். அதே மாதிரிதான் இங்க நடக்குது. யோசேப்பு சொன்னதை மிச்சவங்கள்லாம் வந்து ஏத்திருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற ஞானிகள், சாஸ்திரிகள் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அது என்ன 7 வருஷம் வந்து செழிப்பு, அப்ப எல்லாம் தானியத்தை சேர்த்து வச்சுக்கணும், அப்புறம் கஷ்டமான பஞ்சமான காலம் 7 வருஷம் வரும், அப்ப அந்த தானியத்தை வச்சுதான் பிழைச்சிக்கணும் அப்படின்றது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு இருப்பாங்க. அங்க ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும், டஃப் சிச்சுவேஷன். அங்க ராஜா எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு இல்ல யோசிப்பு சொன்னதான் கரெக்ட்ன்னு இருப்பாரு. அது எப்படி ராஜான்னு இருப்பாங்க, எனக்கு தெரியல, எனக்கு தோணுதுன்னு இருப்பார்.
அது இன்னும் கூட சொல்லியிருக்காரு, என்னுடைய உள் உணர்வு சொல்லுதுன்னு கூட சொல்லியிருப்பார். மை இன்ட்யூஷன் சேஸ் இட் இஸ் கரெக்ட் இருப்பார். சரி பாப்பமேன்னு இருப்பாரு. ராஜா வந்து பாப்பமேன்னு இருப்பாரு. இது என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். யோசேப்பு சொல்ற மாதிரியே செய்வோம். யோசேப்பே லீடரா இருக்கட்டும்ட்டார். யோசேப்பு வந்து யாரையாவது ஒருத்தரை தான் லீடர் ஆவீங்கன்னாரு. ஆனா ராஜா சொல்றாரு, இவ்வளவு பெரிய ரகசியத்தை ஆண்டவரோட பேசியிருக்காருன்னா நீ தான் சரியானா, நீயே லீடரா இருந்துட்டார். ஒரு சிச்சுவேஷன் கொண்டாந்துட்டாரு பாருங்க ஆண்டவர். சோ இது வந்து செகண்ட் பார்ட்டுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்னன்னா, அதுதான் மோஸ்ட் டஃப். அதாவது இருக்கிறதுலே கடினமான காலங்கள் யோசிப்புக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா, இவர் சொன்னது நடக்கும் வர இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்றதே நீ மெடிடேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் எதிர்த்து நின்றுப்பாங்க. அந்த 7 வருஷம் ஏதோ ஒரு மாசம் இல்ல, 1 மாசம் 2 மாசம்னா பரவாயில்ல, 7 வருஷம், அதுவும் பஞ்சம் வந்தா பரவாயில்ல. முதல்ல பஞ்சம் வந்தா ஒரு 2 மாசத்துல பஞ்சம் வருது, 3 மாசத்துல பஞ்சம் வருது. நம்ம எலியாவின் காரியத்துல பாக்குறோம். எலியா வந்து ஆகப்பட்ட சொல்லிட்டாரு, நான் சொல்லும் வர வானம் மழையும் பனியும் பெய்யாது இருக்கும்ட்டாரு. அது என்ன சிம்டம், ஒரு மாசம் 2 மாசம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆகாப் வந்து சொல்லியிருப்பாருங்க அந்த ஞானிகள்லாம் வந்து இந்த மாதிரி புல் புண்டெல்லாம் காஞ்சிருக்கு ராஜா, பனியே காணும் இருப்பாங்க. அப்படியான் இருப்பாரு. ஆமா, மழையே இல்லை, சுத்தி தேசத்துல எல்லாம் மழையே இல்லை, வறட்சியா இருக்குதுன்னு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பனி இல்லை, நீங்களே பார்க்கலான் இருப்பாங்க. அப்ப ஆகாப் பார்த்திருப்பார். காலையில எந்திரிச்சு என்ன பண்ணிருப்பாரு, நேரா போய் புல்வெளி எல்லாம் பார்த்திருப்பாரு. அங்க வேலை பார்க்குற தோட்டக்காரங்களாம் கூப்பிட்டு கேட்டிருப்பாரு, இது என்ன வித்தியாசம் பார்க்குற, பனியே இல்லையான்னு இருப்பாங்க. ராஜா பனியே இல்லை, எல்லாம் காஞ்சி கிடக்குன்னு இருப்பாங்க. ராத்திரியெல்லாம் பனி பெய்யல, மழை சீசன்ல மழை பெய்யலன்னு போது அங்க உடனே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எலியா சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்க யோசேப்பு சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்கிறதுக்கு 7 வருஷம் ஆகும். பஞ்சம் வந்தாதான் தெரியும் யோசேப்பு சொன்னது நடக்குதுன்னு. அதுவரை இவங்களுக்கு தெரியாது. அப்ப இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ராஜா எல்லாம் அழுகி போகுது ராஜான்னு இருப்பான். தானியங்கள் எல்லாம் அங்க ஊரா கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்தந்த ஊர்கள்ல தானியத்தை கட்டி வைக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு பாருங்க, 7 வருஷம் கட்டி வைக்கிறானுங்க. நல்ல கதிரை அறுக்கிறானுங்க, சேர்த்து வைக்கிறானுங்க. நெல்லு, கம்பு, சோளம் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய கோடவுன் கட்டி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாம் சொல்லியிருப்பாங்க ராஜாட்ட, பொறாமையில சொல்லியிருப்பானுங்க. அந்த சகோதரர்கள் இந்த பொறாமை இங்கே இருந்திருக்கும். ஏன்னா இவன் இவ்வளவு நாள் சொன்னாங்க, ஞானியா இருந்திருக்கான், சாஸ்திரிகளா இருந்திருக்கிறான், ஆலோசகனா இருந்திருக்கிறான். இதெல்லாம் ராஜா கேட்காம புதுசா எவனோ ஒருத்தன் வந்தானா அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இவ்வளவு பண்றாரு ராஜான்றதுக்காக சொல்லியிருப்பானுங்க. ராஜா எனக்கு என்னமோ தெரியல, இதெல்லாம் வேஸ்ட் ஆயிர போகுது ராஜா, இவன் ஏதோ சொன்னான்றதுக்காக. அப்ப அந்த டைம் பாருங்க எவ்வளவு டஃப்பா இருந்திருக்கும் இவருக்கு. இது வந்து நம்மளுக்கு பாடம். இது நம்ம ஏதோ ஒரு ப்ராஃபஸி சொல்லிடலாம், ஆனா அந்த ப்ராஃபஸி நடக்கும் வர டஃப்பா இருக்கும். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல எனக்கு சண்டே கிளாஸ் எடுத்த டீச்சர் அவங்க, நான் பின்னாடி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகிக்கப்பட்டேன் அப்படின்னும் போது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒரு பெரிய செயினை காணோம் அப்படின்னு. வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போது, வீட்டுல எல்லா ரிலேட்டிவ்ஸா வந்திருக்கிறாங்க, செயினை காணோம் அப்படின்னு. அப்ப அவங்க ரொம்ப வருஷமா இருக்க ஒரு சர்வெண்ட், லாயலா, அதை போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுன்றாங்க. அது கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா அது என்ன நினைக்க, ஒருவேளை அது எடுக்கலைன்னா இது எப்படி சால்வ் பண்ணேன்னு தெரியல, இதுக்காக ஜெபிச்சுக்கோன்னாங்க. நான் அப்ப ஜெபிச்சுக்கிறேன்னு சொல்றேன். சொல்லும் போது எனக்கு உள்ளத்துல ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அந்த செயின் அங்கதான் இருக்குது. எதையுமே எடுத்த இடத்துல வைக்கிறவங்க, ஒரு பென்சில் எடுத்தாங்கன்னா எங்க எடுத்தாங்களோ அந்த இடத்துல வைக்கிறவங்க, அவங்க எந்த பொருள் எடுக்கிறாங்களோ அது எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வைக்கிறவங்க, ரொம்ப அவங்க வீடே டிசிப்ளின்டா இருக்கும், ஆர்டர்லி இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள போனீங்கனாலே அவ்வளவு நீட்டா இருக்கும். ஆனா இந்த தடவை நீங்க மிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்க, உங்க வீட்டுலதான் இருக்கு அந்த செயின், நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், அந்த செயின் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு, கிடைச்சிரும்ட்டேன். சொல்லிட்டு நான் 2.5 வருஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அந்த ஆண்டவரே அவங்களுக்கு அந்த சன் கிளாஸ் டீச்சருக்கு அந்த செயின் கிடைக்க செய்யுங்க அப்பான்ட்டு. நான் 2.5 வருஷம் கழிச்ச பாத்தீங்கன்னா அங்க வீட்டுக்கு போறேன், அவங்க அம்மாவும் மகளும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாதிரி கில்ட்டி கான்சியன்ஸா. என்னன்னு கேட்டா, நீ சொன்ன உடனே கிடைச்சிருச்சு, எங்கன்னா ஒரு பீரோல
இவங்க அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்துருப்பாங்க. அவங்க பின்னாடி இவங்க 5 ரூபி காயின் புது காயினா போட்டு வைப்பாங்க. புது காயின் சேர்க்கறது ரொம்ப பிடிக்குமா, அப்படி போட்டு வைப்பாங்க. இவங்க எல்லா பக்கம் தேடிட்டாலும் கிடைக்கலன்னு சரி நீ சொல்றியேன்னு சொல்லி திரும்ப தேடுவேன்னு சொல்லி அதுல கைவிட்டு பார்த்தா அதுல செயின் இருந்துச்சா. ஆனா எனக்கு சொல்லல அவங்க. நான் 2.5 வருஷமா அந்த செயினுக்காக போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க நிம்மதியா தூங்கிட்டாங்க. ஆனா நான் தூங்கல. ஒரு தீர்க்கதரிசி தூங்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகு தூங்க முடியாது. நான் ஒருத்தருக்கு சொல்லிட்டேன் ப்ராஃபஸியா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லாரு, ப்ராஃபஸியா சொல்லிட்டேன்னா அவங்களுக்காக அந்த காரியம் நிறைவேறும் வர மன்றாடி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே அது நடக்கணுமப்பா, அது நடக்கணும். அவங்க அது சொல்லும் போது எனக்கு ரெட்டிப்பான சந்தோஷமா இருக்கும். ஒண்ணு அவங்க வாழ்க்கையில அது நடந்துருச்சுன்னு. 2வது கர்த்தர் என் மூலமா அதை பேசினாரே, எலியாவை கொண்டு பேசியிருக்கலாம், மோசையை கொண்டு செஞ்சிருக்கலாம். அந்த கிருபைய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரே, என்னோட பேசினாரே என்ற அந்த சந்தோஷம் இருக்கும். அதனால ஈஸியா தீர்க்கதரிசனம் சொல்லிடக்கூடாது. இந்த முக்கியமா நம்ம கத்துக்கிறது அதுதான். தீர்க்கதரிசிக்கு ஒரு டஃப்பான டைம். ப்ராஃபஸி சொல்லியாச்சுன்னா அது நடக்கும் வர மன்றாடி ஜெபிக்கணும். சவாலான காலங்கள். அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும் வர நமக்கு சேலஞ்சிங் டாஸ்க். சில இடத்துல சொல்லிடுவோம், அது நடக்கலையேங்க, நீங்க சொன்னீங்களேங்க நடக்கலைங்கன்னுவாங்க. ஃபெயிலியர்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கிறேன் நான் மினிஸ்ட்ரியில. நான் போனா அவங்க சொன்னா கேட்டுருவாங்கன்னுவாங்க. ஆனா நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க நான் பேசுனா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, மைண்டு சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு. எந்த காரியத்துக்கு கூப்பிடுறாங்களோ அது நடக்காத போது அவங்களுக்கு சரி கர்த்தர் சித்தம் அந்த மனசை மாத்துவாரு, அந்த பையனுடைய மனசை அந்த பொண்ணுடைய மனசை மாத்துவாருன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கும். நம்மள நம்பி கூப்பிட்டாங்களே, நம்மளால முடியலையேன்னு இருக்கும், கஷ்டமா இருக்கும். சில பேர் தான் ஏத்துக்குவாங்க, அநேகர் ஏத்துக்க மாட்டாங்க. நம்மள விசுவாச தகக்க பார்ப்பாங்க. நம்மள நம்மளுடைய ஃபெய்த் நம்மளுக்கு ஷேக் பண்ணி பார்ப்பாங்க, அசைச்சு பார்ப்பாங்க. நீங்க சொன்னா கேட்பாங்கன்னாங்க, கேட்கலையே இருக்கும். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவருக்கு முன்பாக யாரெல்லாம் நின்றுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஸ்வேரிங் இன் செரிமனி நடக்குதுன்னு வைங்க. பிரைம் மினிஸ்டரா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார் பார்வோன். அவர் முத்திர மோதத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. இனிமே நான் பேருக்கு தான் ராஜா, ஃபுல் பவரும் யோசேப்புக்கு தான். இனி யோசேப்பு என்ன சொல்றாரோ அதன்படி நடங்கன்ட்டாரு. அவர் முன்னாடி யாரு நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, போத்திபார் ஒய்ஃப் நின்றுப்பாங்க. எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. யோசிப்புடைய இடத்துல நீங்க இருந்து யோசித்து பாருங்க. யாரு நம்மளை பொய் சாட்சி சொல்லி நம்மளை சிறைச்சாலையில தள்ளினாங்களோ அவங்க நிக்கிறாங்க 2 பேரும். அந்த சிறைச்சாலைன்றது எங்கேயோ இல்லை, போத்திபார் வீட்டுடைய பின்பகுதி தான் அந்த சிறைச்சாலை. சோ தினமுமே போத்திபார் பார்த்திருப்பார் இந்த யோசேப்பை. தினமுமே சிறைச்சாலையில பார்த்திருப்பான் போத்திபார். இன்னைக்கு இவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார் யோசேப்பு. ஆனா போத்திபார் அதே பொசிஷன் தான். இன்னைக்கு போத்திபாருடைய லைஃப் யார் கையில் இருக்குன்னா யோசேப்பு கையில. அப்படி போல நம்மளுடைய பொசிஷன் ஆண்டவர் மாத்திடுவார். நம்ம எங்க அடிமையா உட்கார்ந்து இருக்கோமோ, எங்க அவமானப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோமோ, யாரு முன்னால தலைகுனிஞ்சு நிக்கிறோமோ அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்திடுவார். இன்னைக்கு நம்ம குரல் கேட்கப்படாம இருக்கலாம், நம்ம மதிக்கப்படாம இருக்கலாம், நம்மளை பைத்தியம் போல பார்க்கலாம். ஆனா காலம் மாறும். கர்த்தர் காலத்தை மாத்திடுவார். காட்சிகள் மாறிடும். இன்னைக்கு இருக்கிற காட்சியெல்லாம் மாறிடும். ஆனா அவர் ஏதாவது செஞ்சாரா? கிடையாது. இவருடைய ட்ராக்ல போயிட்டார். இவருடைய தரிசனத்தை நிறைவேற்றணும். அதுலதான் இவருடைய போக்கஸ் எல்லாம். அடுத்து யார் இருந்திருப்பாரு? சிறைச்சாலை தலைவன் நின்றுப்பான். ஆனா அந்த சிறைச்சாலை தலைவன் தன்னுடைய பொசிஷன்ல இவரை வச்சிருந்தான், நீயே எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுன்ட்டு. ஏன்னா போத்திபார் அதே மாதிரி அவரை வீட்டுக்கே தலைவன் ஆக்கினாரு. எல்லா பொறுப்பையும், சாப்பிடுற சாப்பாடை தவிர மீது எல்லாமே போத்திபாருக்கு யாரு செய்வான்னா யோசேப்பு தான் முழு அதிகாரம். சாப்பாடு மட்டும்தான் இவர் இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் போத்திபார். இது எல்லாமே யோசேப்பு என்ன சொல்றாரு அதுதான். ஹெட் ஆக்கிட்டாரு. சிறைச்சாலையிலையும் இவர் ஹெட் ஆக்கிட்டாரு. இதுக்கு எங்க ட்ரைனிங் கேட்டீங்கன்னா அவங்க அண்ணனுக்கும் சூப்பர்வைசரா இருந்தாரு, சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு லீடர்ஷிப் எங்க ஆரம்பிப்பாருன்னா நம்மளுடைய லைஃப்ல எங்கேயோ ஆரம்பிச்சிருவார், நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்படுறது ஒரு ஏஜ்ல ரட்சிக்கப்படுவோம், கர்த்தரை பார்க்கறது.
கர்த்தர் என்னோட இருக்கிறார்ன்றத நம்ம பாக்குறது வந்து ஒரு ஸ்டேஜ்ல நடக்கும். எனக்கு 39வது வயசுல நடந்தது. ஆனா சின்ன வயசுல இருந்தே என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பார். கருவில உருவாக்கும் போதே அதுக்கு முன்னாடியே நம்மளை டிசைட் பண்ணிடுவார், நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு. ஒவ்வொரு இடத்துல கொண்டாந்து நம்மளை ட்ரெயின் பண்ணி வருவார். அந்த லீடர்ஷிப்ன்றது, அந்த லீடரை உருவாக்குறது சின்ன வயசுல உருவாக்கிடுவார். அப்ப அந்த சிறைச்சாலை தலைவங்க நிக்கிறார். எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. யாரு முன்னாடி ஒரு தலை குனிஞ்சு நின்னாரோ அந்த சிறைச்சாலை தலைவன் வந்து ஒரு நீதிமான் மாதிரி இருந்திருப்பார். இவன் ஒரு கைதி. ஆனா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் எப்படி உயர்த்துறாரு பாருங்க. லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல அவருடைய சகோதரர்கள்லாம் வந்து தலைகுப்புற விழுந்து வணங்குறான். பல தடவை பார்க்கலாம் அதை நீங்க. ஏன்னா நீங்க நம்ம பார்க்க போக்கஸ் வந்து அது கிடையாது. நம்மளுக்கு யோசிப்பை பத்தி நான் ஒரு தனியா ஒரு கேரக்டர் ஸ்டடியில பேசியிருக்கிறேன். அது யூடியூப்ல இருக்கு, நீங்க அதில் பார்த்துக்கலாம். யோசிப்பை பத்தி கம்ப்ளீட் ஸ்டடி. இப்ப போத்திபார் வந்து யோசிப்பிட்ட நிச்சயமா கேட்டிருப்பாரு, நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கியே அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருப்பாரு. போத்திபார் நிச்சயமா கேட்டிருப்பாரு, எல்லாமே நீ பாக்குற வேலையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கே எப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்ப அவர் கடந்த காலத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. வந்து கடந்த காலத்துல எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து அவரோட இருந்தவரை நடத்தினாரு அப்படின்ற சாட்சியை சொல்லியிருப்பாரு நிச்சயமா. ஏன்னா போத்திபாருக்கு இவர் மூலமா கர்த்தரை பத்தி அறிய வச்சிருப்பார். கர்த்தர் யோசிப்பு மூலமா பேசியிருப்பார். நம்ம மூலமா அப்படிதான் பேசுவார். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத பார்த்து உங்க சுப்பீரியர்ஸ் கேட்பாங்க, உங்களுடைய கொலீக்ஸ் கேட்பாங்க, எப்படி அவங்க அவ்வளவு தூரம் சத்தம் போடுறாங்க, நீ அமைதியா வரைய, இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, நீ அமைதியா இருக்கேன்னா அது பிகாஸ் ஆஃப் மை ஜீசஸ் கிரைஸ்ட் மை லார்ட். அது என்னுடைய கர்த்தர் இயேசுனாலதான். சிறைச்சாலை காரன் வந்து பவுல்டா தான் பார்த்தான். யாரா இருந்தாலும் தப்பிச்சு ஓடிடுவாங்க. கதவுகள்லாம் திறந்து கிடக்கு, சிறைச்சாலை கதவுகள், சங்கிலி எல்லாம் அறுவுண்டு கிடக்குது. ஆனா பவுல் ஓடல. அப்பதான் நீ யாருன்னு கேட்கும் போது, நான் அல்ல, நான் வணங்குகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து என்னை இப்படி இருக்க வச்சார்னாரு. அப்பத்தான் அவன் ரசிக்கப்படுறான். அதுபோல யோசிப்பு மூலமா கர்த்தர் அங்க வெளிப்படுறாரு போத்திபார் வீட்டுல. இதே காரியம் சிறைச்சாலை தலைவன் நடந்திருக்கும். சிறைச்சாலை தலைவன் பார்த்திருப்பான். மிச்சவங்க பிஹேவியருக்கும் யோசிப்புடைய பிஹேவியருக்கும் வித்தியாசம் இருந்திருக்கும். இவன் வந்து நம்ம ப்ரே பண்றவரா இருந்திருப்பாரு. யோசிப்பு டிசிப்ளின்டா இருந்திருப்பாரு, டெடிகேட்டடா இருந்திருப்பாரு, எல்லாருடைய அன்பா இருந்திருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நீ யாருன்னு கேட்டிருப்பாரு. அப்பா இருப்பாரு, நான் அல்ல, கர்த்தர் என்னை இப்படி இருக்க வச்சிருக்கிறார், இந்த மகிமை அவருக்கு தான் சொல்லியிருப்பாரு. அப்ப அங்கேயும் கிறிஸ்டியானிட்டி ரிவீல் ஆகுது. கிறிஸ்டியானிட்டி அங்கேயும் ரிவீல் ஆகுது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தான். அதான் சொல்லுவேன் எப்பயுமே, கிறிஸ்டியானிட்டி இஸ் மோர் தேன் ஹியூமனிட்டின்றது. ஒரு மனிதாபிமானத்துல நடக்கிறதுக்கும் இயேசுவின் அன்புன்படி நடப்பதற்கு உள்ள வித்தியாசம் இருக்குது. சாக்ரிஃபைஸ் லவ், தியாகம் பண்ணுகிற அன்பு. ஒரு கணத்துல அரைஞ்சா மறுகணத்தையும் காமிக்கிற அளவுக்கு அன்பு. மேல் வசதி கேட்டா உடையும் சேர்த்து கொடுக்கிற அளவுக்கு அன்பு. ஒரு மைல் வர பலவந்தம் பண்ணா 2 மைல் கூடையே போற அளவுக்கு அன்பு செலுத்துறது, பகைக்கிறவனை நேசிக்கிறது. அது அந்த அந்த அன்புலதான் இயேசு வெளிப்படுவார். பார்வோன்ட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா, முதல்ல போத்திபார் பேசியிருப்பார் யோசேப்பிட்ட, நீ உன்ட வித்தியாசத்தை பாக்குறேனே, அப்படி என்ன உன் கர்த்தர் யாரு, நீ வணங்குற தெய்வம் யாரு சொல்லுன்னு கேட்டிருப்பாரு. அதே மாதிரி சிறைச்சாலை தலைவன் கேட்டிருப்பான். அதே மாதிரி பார்வோன் கேட்டிருப்பாரு. இது நீ யாரு, நீ உன் கர்த்தர் யாரு? ஏன்னா நீ வந்து சொப்பனத்துக்கெல்லாம் சரியா பதில் சொல்லுவாமே, நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குமாமேன்னு சொல்லி பார்வோன் கேட்கும் போது, நான் இல்ல, கர்த்தர் சொப்பனத்துக்கு கொடுக்கறதும் கர்த்தர், சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கறதும் கர்த்தர்ட்டார். சோ அந்த மகிமையை கர்த்தர் தான் கொடுத்தார். அப்ப அந்த கர்த்தர் யாருன்றதை அடிக்கடி கூப்பிட்டு கேட்டிருப்பார். ஏன்னா வேதத்துல பாக்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அகிரிப்பா ராஜா பவுலை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆண்டவரை பத்தி கேட்கிறாரு. அது மாதிரி இவன் கேட்டிருப்பான், பார்வோன் கேட்டிருப்பாரு. அதே மாதிரி யாக்கோபிட்டும் பேசியிருப்பார். ஏழியர் ஸ்டேஜ்ல யாக்கோபிட்டையும் பேசியிருப்பாரு. ஒவ்வொரு நாளும் சொப்பனம் பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பாரு யாக்கோபிட்ட, நேற்று இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன்ப்பா, இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், இந்த மாதிரி நடக்க போகுது, இப்படிலாம் நடக்க போகுதுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பின்னாடி தன் பிள்ளைகள் மனாசை எப்ராயிம்ட்டு பேசியிருப்பாரு. நேற்று நான் அப்பா ஒரு சொப்பனம் பார்த்தேன், இப்படி பார்த்தேன்னா சொல்லியிருப்பாரு மனாசை எப்ராயிம்ட்ட. யோசிப்புக்கு கர்த்தர் தந்த தரிசனம் மாத்தம்தான் போக்கஸ், வேற எதுவும் ஆதரவு கிடையாது. அதான் கோலும் தடியும்.
கர்த்தரும் கர்த்தர் தந்த தரிசனம் மாத்திரம்தான். நம்ம நிறைய ஹியூமன் சப்போர்ட் எதிர்பார்ப்போம். 4 பேர் என்கரேஜ் பண்ண மாட்டாங்களான்னு நினைப்போம். 4 பேர் நமக்கு ஆதரவா பேச மாட்டாங்களான்னு நினைப்போம். நம்ம சொல்ற காரியத்தை 4 பேர் காது கொடுத்து கேட்க மாட்டாங்கன்னு நினைப்போம். நம்மள ஆண்டவர் தனிமைப்படுத்தி வச்சிருப்பார். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அந்த கூட்டம் இருக்குமா இருக்காதான்னு யோசிக்காத, நான் இருப்பேன்னுவார். பிரசங்கத்தை கொடுக்கறது அவரு தான். பிரசங்கத்தை எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கறது அவரு தான். பிரசங்கத்தை கேட்கறதும் அவரு தான். அவர் உட்கார்ந்து இருப்பார். அதனாலதான் அந்த பாப்புலாரிட்டி எதிர்பார்த்து ஓடுறவங்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஜனங்களுடைய அங்கீகாரத்தையும் ஜனங்களுடைய கை தட்டுதலையும் எதிர்பார்க்கிறாங்க. கர்த்தர் நம்மளை ஏத்துக்கிடணும். நான் சொன்னதை நீ அப்படியே அங்க பேசுன அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம். நான் என்ன நினைச்சேன்னா, இப்படி சொல்லணும் ஆண்டவரே, நான் எப்படி செய்யணும். தாவீது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர்கிட்ட நான் கேட்கணும். ஆண்டவரே, நான் இதை எப்படி பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன உதாரணங்களை கொண்டு பேசணும், எப்படி பேசக்கூடாது, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செஞ்சோம்னா முழுக்க முழுக்க கர்த்தர் வெளிப்படுவாரு. நம்மளுக்கு புயல் அடிக்கலாம், நம்ம வாழ்க்கையில கடல் கொந்தளிக்கலாம், நம்ம படகு அலக்கழிக்கப்படலாம், எதிரிகள் நம்ம அழிக்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு தந்த தரிசனம் நிறைவேறும். அதுதான் யோசிப்பிட்டு நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய காரியம். யோசிப்பிட்டு நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். போகிற பாதை கடினமானதுதான். இதெல்லாம் நம்ம போற பாதை கடினமா தான் இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே மோசே, பவுல், எலியா, எலிசா, சாமுவேல் இவங்கெல்லாம் போன பாதை தான். இது புதுசா கிடையாது. இதெல்லாம் நமக்கு தீர்க்க தரிசனம். இவங்க எல்லாம் போன பாதை தான். இது புதிதான பாதை கிடையாது. நமக்கு கொடுக்குற மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து நம்ம எவ்ரிடே we are moving towards our destination. நம்மளுடைய தரிசனத்தை நம்ம சென்றடைய வேண்டிய இடத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதுவுமே நம்மளுக்கு தடை கிடையாது. நம்ம கால தாமதம் போல தோணும். சில காரியங்கள் அவ்வளவுதான், இனி நடக்காது, வேற திசை மாதிரி வந்துட்டோம், இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கலாம். நான் எங்க போறேன், நான் இருக்கிற சூழ்நிலையில நான் எங்க ஊழியம் செய்ய முடியும், நான் படிச்ச படிப்புக்கு இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்றதுதான் இங்க. யாரையும் கர்த்தர் எடுத்து உயர்த்தி உட்கார வைக்க முடியும். நம்ம தளராது இருக்கணும். இன்னொன்னு முக்கியமான காரியம், யோசேப்புட்ட நம்ம அப்படியே பார்க்கும்போது, மைன்யூட்டா பார்க்கும்போது, விஷுவலா அப்படியே டே டு லைஃப் பார்க்கும்போது ஒரு காரியம் புரியுது. அந்த 10 கன்னியாஸ்திரிகள்ல 5 கன்னியாஸ்திரிகள் மணவாளன் வர்றதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. அதுபோல நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். நீங்க ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படலாம். நான் இருக்கிற இடத்துல நான் ஊழியம் செய்யணும், பல இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போனீங்கன்னா, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், பி ரெடி. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசிக்க ஜாக்கிரதையா இருன்னு தமிழ் பைபிள்ல இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல whether it is season or off season, be ready to preach the gospel of Jesus Christ இருக்கு. இன்னைக்கு இப்ப பார்வன் முன்னாடி நிறுத்தினா அவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? முக்கியம். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு ஆண்டவரால் வல்லமையா பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஊழியக்காரர் கூப்பிடுறாரு உங்களை அந்த ஆலயத்துல ஊழியம் செய்ய. அங்க இருந்து அந்த ஊழியத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை உங்களால சொல்ல முடியுமா? அங்க இருக்கிற அந்த வரக்கூடிய ஜனங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு எந்த பாட்டை பாடுனா தேவ பிரசன்னம் வருமோ, தீர்க்க தரிசனமாக அந்த பாடல் இருக்குமோ, அந்த பாடலை உங்களால பாட முடியுமா? அதுக்கு ஆயத்தமா இருக்கணும்.